ஆண்டவரின் அருள்வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு. இயேசுவில் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக கடவுள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துகிறார். இறைவன் மேல் வைக்கின்ற நம்பிக்கை நம்முடைய வாழ்வாய் சக்தியாய் மாறுகிறது. இந்த நாள் பாஸ்கா காலம், உயிர்ப்பு பெருவிழா காலத்தில் புனித மார்க் நற்செய்தியாளரும் மறைசாட்சியுமான அவருடைய விழாவை நாம் கொண்டாடுகிறோம். புனித மார்க் இயேசுவோட நேரடியான சீடர் இல்லை என்றாலும் இயேசுவினுடைய சீடர்களாகிய புனித பேதுரு, புனித பவுலோட உடன் இருந்த அருமையான ஒரு மாமனிதர் சீடர். புனித பவுலுடைய முதல் திருத்தூது பயணத்தில் உடன் இருந்தவர். புனித பவுலோடு இருந்த பர்னாபாவோடு இரண்டாவது தூது பயணத்தில் புனித மார்க் இருந்தார். பேதுருவோடு அதிகமாக இருந்தார். அதனால தான் ஒரு கட்டத்தில் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 13 புனித பேதுரு சொன்ன அன்பு மகன் மார்க், மை beloved son சென்ட் மார்க் என்கிறார். ஆக பேதுரு, புனித பவுல் இவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட செய்தியை தான் ஆண்டவருடைய நற்செய்தியாக நமக்கு அழைக்கிறார், கொடுக்கிறார். முதலில் எழுதப்பட்ட நற்செய்தி புனித மார்க்கால் எழுதப்பட்டது தான். அலெக்சாண்ட்ரியா நகரில் பணியை செய்து இயேசுவுக்கு மறைசாட்சியாக மரித்தவர். உலகிற்கெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் சென்று நற்செய்தி அறிவியுங்கள் என்று சொன்னவர். ஆக அன்புக்குரியவர்களே, புனித மார்க்குடைய விழா நாளில் நாமும் இயேசுவின் உயிர்ப்புக்கு சாட்சியாக, இந்த நாளுடைய முதல் வாசகம், இயேசுவாலன்று வேறு எவராலும் மீட்பில்லை என்று புனித பேதுரு வலிமையாக சொல்லுகிறார். இந்த நாளுடைய நற்செய்தி மீண்டும் மீண்டுமாக சீடர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவர்களை உறுதிப்படுத்துகிறார். இப்படியாக இயேசுவை இந்த நாட்களில் ஆழமாக நாம் உணர்வோம். உயிர்ப்பின் மக்களாக, உயிர்த்த ஆண்டவருக்கு சாட்சியாக இயேசுவை அறிவிக்கின்ற மக்களாக, மனிதர்களாக மாறுவோம். கடவுள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.